அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நம் நன்றி சொல்வோம். தேவன் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் தாய் கர்ப்பத்திலவே தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழித்திருக்கிற தேவன் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 25:11 பாருங்கள். உங்களே ஞானவான்கள் ஆக்கும்படி காலை தோன்று உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். ஏற்ற சமயத்திலே சொன்ன வார்த்தையை வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கும் சமானம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். பாருங்கள், ஞானவான்களுக்கும் காலை தோன்றும் என்ன பண்ணுறாரா, அவர் ஞானத்தை கொடுக்குறார். நம்ம வேதத்தை கூட வாசிக்கிறோம். காலையில் என் தேடுறவன் என்னை கண்டறிவான் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இந்த ஞானம் பாருங்கள், வெள்ளி தட்டில் ஒரு பழங்களெல்லாம் எப்படி வைக்கிறோமோ அதுபோல் ஒரு ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஞானம் இந்த உலகத்தில் ஞானம் இருந்தால் தான் யாராவது கஷ்டத்தோடு இருந்தால் நம்ம போய் அவங்களுக்கு ஆறுதலை சொல்ல முடியும். ஞானம் இருந்தால்தான் நம்ம டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு 4 இடத்துல போனால் கூட ஞானம் இருந்தால் தான் என்ன பண்ண நம்ம பேச முடியும். நம்ம பேசுகிற வார்த்தைகளில் அவருக்கு என்னென்ன ஒரு சமாதானம் கிடைக்கணும். ஞானம் இல்லாமல் எதுவும் நம்ம போய் பேசும்போது அவருக்கு போய் தந்தால் பிடிக்கணும். அன்பானவர்களே, நம்மளுக்கு ஞானம் வேணும்னு சொல்லி தேவனை பாதத்தை நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க. என்ன ஒரு வேலை செய்யணும், ஞானம் வேணும். ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், ஞானம் வேணும். இது ஞானம் இல்லாமல் எதுவுமே நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தேவனை பாதத்தை கேட்கும்போது ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். ஞானம் இருந்தால் துயரப்படுகின்றவர்களுக்கும் ஆறுதலை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் இல்லைங்களா. அதுபோல் ஞானம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஞானம் அதே போல் பேசுகின்றவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதா ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார் என்று மத்தேயு 10:19-20 கூட நீங்கள் பேசலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கும்போது, ஞானத்தோடு நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் யாராவது பேசும்போது சரி, இல்லை பிரசங்கம் பண்ணும்போது சரி, ஆனால் பரிசுத்த ஆவியானவரே உங்களோட பேசுவார், உங்களோட பேசுவார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த உலகத்தில் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைந்து போகின்றவர்களுக்கும் உள்ளங்கள் எல்லா இடங்களிலேயும் காணலாம். நிறைய இடங்களில் நாம் காயப்பட்டவங்க, நொறுக்கப்பட்டவங்க, வேதஸ்தர்களும் அவங்களெல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஆறுதலை சொல்லும்படிக்கு, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படிக்கு உங்களை ஞானம் ரொம்ப தேவை. இலைப்படிந்தவர்களுக்கும் சமயத்துக்கேற்ற கஷ்டத்தோடு இருக்கிறவங்களை சமயத்தை ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தருடைய ஆண்டவர் எனக்கு கல்விமானை நாவை தந்தரிலினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண கர்த்தர்கிட்ட கேட்கும்போது அவர் கல்விமான நாவை தந்தரிலி காலை தோன்றும் என்னை எழுப்புகின்றார். கொள்ளுகின்றவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனித்திருக்கிறார் என்று ஏசாயா 50:4 பார்க்குறோம். அன்பானவர்களே, ஞானம் எல்லாத்துக்கும் நமக்கு ரொம்ப ஞானம் தேவை. அதனால் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞானம் இல்லாமல் எந்த காரியங்களை செய்திருந்தாலும் தேவனை பாதத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என் ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த ஞானம் போதாது, இந்த பலனு போதாது தேவனே, இந்த வாழ்க்கை எனக்கு போதாது சுவாமி. ஞானத்தோட ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தா ஒழுங்கோ கிரமமாக ஞானத்தோடு நான் செய்ய என் தகப்பனை நீர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு என்ன செஞ்சாலும் சரி, ஒரு படித்தாலும் சரி, ஒரு ஊழியம் செய்தாலும் செஞ்சு ஞானம் இல்லாமல் எந்த காரியம் நாம் செய்ய முடியாது. அதனால் கேளுங்க தேவனுக்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. ஞானம் இல்லாமல் எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. ஞானம் இல்லாமல் எந்த வார்த்தைகளும் நான் பேசக்கூடாது. கர்த்தாவே ஸ்தோதனை, ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை சாலோமோனுக்கு கொடுத்தது போல் உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார்.
இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உங்கள் பாதபடியில் உங்கள் சமூகத்தில் உங்கள் சிங்காசனத்துக்கு முன்னாடி கர்த்தாவே இந்த காலை வேளையில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஆவி ஆத்ம சரீரத்தை பாதுகாத்து சுவாமி ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே அப்பா கர்த்தா உறுதியாக தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. அவங்க தேவைகளை சந்திங்க. அவங்களோட இருங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. தேவன் பாதத்தில் கேளுங்க. அவர் ஞானத்தை இரட்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். ஆமென் ஆமென்.